மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். தாய்மார்கள் தான் மெயினாக சிந்திக்கணும். பால் விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, காய்கறி கூட ஒரு கிலோ 50 ரூபான்னா 80 ரூபான்றான். எல்லாத்துலேயும் கமிஷனுங்க. எதில் எடுத்தாலும் இந்த கவுன்சிலருங்க இருக்கிறாங்க. இங்கே ஒரு கவுன்சிலர் சொன்னார், என் வருடத்தில் ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க, கேரளா ரவின்னு. அடாப்பாடி அவன் வந்து கேட்குறாங்க, அந்த கையை வச்சா போகிறோம் 3 லட்சம் கொடு 4 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. இப்படி நாட்டு மக்களை ஏமாற்றி கொள்ள வச்சு நீ என்னடா பண்ண போற? இன்னைக்கு வந்து இவர் ஒரு பக்கம் என்ன, இப்போ புதுசாக ஒரு பையன் வந்துக்கிறான், அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், புதுசாக ஒரு பையன் வந்துக்கிறான். அவன் என்ன சொன்னான், அண்ணா திமுக காரணம் நீ யாரா? நீ உதயநிதி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சு. எங்கள் தலைவர், புரட்சி தலைவர் திமுகவுக்காக 25 வருஷம் உழைச்சி அதை ஆட்சியில் உட்கார வச்சு அவரை வந்து இப்போ அதிமுக ஆரம்பிச்சு அவருடைய சர்வீஸ் 45 வருஷம், கிட்டத்தட்ட 55 வருஷமா திமுகவே உழைச்சி அதிமுக. நீ எப்போ வந்த? முன்னா நேற்று வந்த பையன். உங்க அப்பா யார் தெரியுமாடா? சந்திரசேகர். அவன் யார் தெரியுமா? திமுக அனுதாபி. மேடையில ஏறி எங்கள் தலைவரையும் அம்மாவையும் எத்தனையோ கூட்டத்துல பேசிக்கிறான் உங்க அப்ப. நீ வந்து அதிமுக காரணே உங்ககிட்ட வந்து நான் அந்த சொம்படைய அவன் கதையை சொன்ன நான் இன்னொரு கூட்டத்தில் நான் பேசிட்டேன். இப்போ ஏன் பேச வரேன்னா, திமுகவில் கூட எவ்வளோ கற்பழிப்பு நடக்குதுங்க. ஒன்றும் இல்லை, அந்த யூனிவர்சிட்டியில் நடந்தது. அதில் உடனே வந்து பாலசுப்ரமணியம் கட்சி விட்டு எடுத்தானா? இது வரைக்கும் ஸ்டாலின் எதிராக பண்ணானா? அந்த மந்திரியை எத்தனை பேர் தப்பு பண்ணானா? ஆனால் புரட்சி தலைவி அம்மா செங்கோலையை பற்றி சொன்ன 24 மணி நேரத்தில் பதிவு விட்டு எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்க? அதாவது அவன் வந்து முதல்ல பானுப்பிரியா கிட்ட இருக்கிற சம்பாதிச்சதெல்லாம் போட்டான். பானுப்பிரியான்னு ஒரு நடிகை இருந்தான். இவர் சம்பாதிச்சதை மொத்தமாக அங்கே போட்டானா. அதுக்கப்புறம் இவர் மந்திரியா இருக்கும்போது அம்மா முதல் மந்திரி. அப்போ இவன் என்ன பண்ணான்? பிஏ பொண்டாட்டி போய் ரைட் கொடுத்தான். யாரு? செங்கோடைய பிஏ பொண்டாட்டிய ரைட் கொடுத்தான். அப்போ அவன் செங்கோடையனுடைய பொண்டாட்டியை அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் சரி கிடையாது, இது மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொன்ன 24 மணி நேரத்தில் அந்த மந்திரி பதிவு விட்டு எடுத்தாங்க அம்மா. அவர் வந்து அந்த அம்மா வந்து சாகுற வரைக்கும் அவனை மந்திரியை ஆக்கல. எடப்பாடி வந்து போனா போன இந்த பிச்சைக்கார பையனை மந்திரி ஆக்கலாம். இப்போ அங்கே போய் குழந்தை பையன்கிட்ட கோமலை கட்டின வர பையன்கிட்ட போய் நடிக்கிறாரு. அதிமுக வந்து ஒன்றும் இல்லை அப்படியே